வணக்கம் எல்லாருக்கும். கடந்த சண்டே வந்து எங்களுக்கு ஒரு மறக்க முடியாத நாளாக இருந்தது. ஏன்னா இன்னர் அலைன்மெண்ட் செமினார் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணோம். அதில் ஒரு சில ஃபீட்பேக்ஸை நான் உங்களுடன் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஹரிசங்கர் ரங்கநாதன், இன்னர் அலைன்மெண்ட். வணக்கம், என்னோட பேர் கோபி. நான் வெஸ்ட் மாம்பலத்துலேருந்து வரேன். ஹரிஷ் சார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்னர் அலைன்மெண்ட் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அது அட்டன் பண்ணுறதுக்காக நான் வந்திருந்தேன். ஸோ நான் பர்சனலாக நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, என்னோட நெகட்டிவிட்டி அவர் ஒரு எக்ஸசைஸ் கொடுத்தாரு. ஸோ என்னோட நெகட்டிவிட்டிலாம் இதுவரையும் நான் என்ன கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம அந்த நெகட்டிவிட்டி வந்து எப்படி வெளியே போக விடுறது, அது ஒரு எக்ஸசைஸ் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோட பாசிட்டிவிட்டி, நான் சின்ன வயசுல நான் என்னன்னா ஒரு தைரியமா பண்ண விஷயம், இப்ப பார்க்கும்போது நான் அந்த தைரியமா இருக்கனா, அதை பார்க்கும்போது இல்லை நானு. ஸோ அந்த தைரியத்தை நான் எப்படி எடுத்துட்டு வரணும், அது எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. இதான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் இது வந்து ஒரு டைம் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ சார். வணக்கம், என் பேர் வந்து கிருஷ்ணா, பெரம்பூர்லேருந்து வரேன். ஸோ ஹரிசங்கர் சார் வந்து இன்னர் அலைன்மெண்ட்னு ஒரு செமினார் கண்டக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அது ஃபஸ்ட் டைம் நான் இப்போ வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். அட்டன் பண்ணதில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அண்ட் வந்து நம்ம சைல்ட்ஹுட்டில் போயிட்டு சைல்ட்ஹுட்டில் என்னென்ன ஹேபிட்ஸ்லாம் இருந்தது, நம்ம இப்போ என்ன ஹேபிட்ஸ்லாம் இருக்குது, இப்போ என்னென்னலாம் நம்ம தப்பு பண்ணுறோம், அதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணிக்கிறது ஃப்ரம் சைல்ட்ஹுட் மூலிமா அப்படிங்கிற அந்த இதெல்லாம் ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்தாரு. அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இன்றைக்கி நம்ம என்ன கவனக்குறைவாக இருக்கிறோம், சில இதெல்லாம் நம்ம க்ரோத்துக்கு பண்ணுறதுக்கு, அதெல்லாம் வந்து ரொம்ப கிளியராக புரிஞ்சுது. ஸோ இது எல்லாருமே அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களோட க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது என்னோட பர்சனல் அட்வைஸ் அண்ட் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஹாய், என் பேர் வெற்றிச்செல்வன். நான் கோடம்பாக்கத்துலேருந்து வரேன். நான் ஒரு மீடியா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து இன்னர் அலைன்மெண்ட்டை பற்றின ஒரு செமினார் வந்து ஹரிசங்கர் சார் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. நான் எப்படி என்ன மாதிரி இருக்கும்ன்றது ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஐடியா இல்லை. சும்மா நான் ஜஸ்ட் ஒரு செமினார்னால் என்ன, எல்லாரும் உட்காந்துருப்பாங்க, நம்ம சும்மா ஜஸ்ட்டு போய் அட்டன் பண்ண போகிறோம், அவங்க தான் பேசுவாங்க, நம்ம எதுவும் ஜஸ்ட் வந்து அதை பற்றி கிளாஸஸை பற்றி ப்ரமோட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு இன்ட்ராக்ஷனாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் மெயின் இன்ட்ராக்ஷன் என்னன்னா, நமக்குள்ள என்ன இருக்கு, நமக்குள்ள என்ன விஷயங்கள், நம்மளோட செல்ஃப் பீயிங் எப்படி இருக்கணும், நம்மளோட என்னென்ன விஷயங்கள் நம்மளை க்ளீன் பண்ணணும். உதாரணத்துக்கு வந்து நமக்கு கிட்ட என்னென்ன உள்ள இருக்கணும், நம்ம கிட்ட என்னென்ன வெளியே போகணும் அப்படிங்கிறது மெயின் தீமாக சொன்னார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே நிறைய விஷயங்கள் எல்லாமே என்னால் இது பண்ண முடியல, பட் ஆனால் அந்த விஷயங்கள் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது, நமக்கு அது ஒரு நல்லா இருந்தது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைல்ட்ஹுட் மெமரிஸ், அதை பற்றின சில விஷயங்களை வந்து நம்ம மனசுக்குள்ள நினைக்க முடிஞ்சுது. நம்ம ஒரு 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 பேக் டு த ஃப்ளோ மாதிரி நம்ம நாஸ்டாலஜிக்காக போவோம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நமக்கு அந்த மூமெண்ட்ஸ்லாம் வந்தது. அப்போ நம்ம எப்படி இருந்தோம், இப்போ நம்ம எப்படி இருக்கோம், அந்த ஒரு வேறுபாடு இருந்தது. என்னால் ஃபுல்லாக பார்க்க முடியல, பட் ஆனால் அந்த ஒரு சின்ன வேறுபாடு வந்து எனக்கு கரெக்டாக ஒரு இது கொடுத்தது. அப்போ நம்ம எப்படி சில விஷயங்கள் முயற்சி பண்ணோம், இன்னைக்கு நம்ம எப்படி முயற்சி பண்ணுறோம், அப்போ நம்ம எப்படி, அந்த ஒரு சில விஷயம் கம்பேரிசன் நல்லா இருந்தது. அடுத்தது வந்து நம்ம செல்ஃப் பீயிங்க்கு நமக்கு இப்போ என்ன தேவை, நம்ம எப்படி ஒருத்தர்கிட்ட பேசணும், என்னென்ன மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் வந்து தெளிவாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி வந்து அட்டன் பண்ணி பார்க்கணும், அப்போ தான் அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். தேங்க்யூ.